தனுசு ராசி என்பர்களுக்கு 2025 கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள். என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள்? உங்களுடைய ராசியிலேயே 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்ய போது இந்த டிசம்பர் மாதம் சூரியன், செவ்வாய், சுக்கிரன். இதுல செவ்வாய்ன்றவர் 45 நாட்களுக்கு சஞ்சாரம் செய்ய போறார். இந்த சூரியனும் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாத கால அளவுக்கு உங்களுடைய ராசியில சஞ்சாரம் பண்ண போறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு நக்கீரர் பரம்பரையை சேர்ந்தவங்க. ஏன்னா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நேர்மை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு தீயா செயல்படக்கூடியவர்கள் நம்ம தனுசு ராசி அன்பர்கள். தனக்கு ஏதாவது ஒரு குடும்பத்திற்கோ தன்னுடைய தன்மானத்திற்கோ ஏதோ ஒரு பங்கம் வந்துருச்சு அப்படின்னா அதை நிரூபிக்கிறதுக்காக எந்த விதமான ஒரு முயற்சிகள்லையும் ஈடுபடக்கூடியவர்கள் நம்ம தனுசு ராசி என்பர்கள். ஒரு நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தனுசு ராசி பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி விவேகம் அப்படின்றது மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அவர்களை யாராவது அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த அவமானத்தை நீக்குவதற்காக அது அதிகப்படியான முயற்சிகளை செய்து அதை சாதித்து காட்டுபவர்கள் நம்ம தனுசு ராசி என்பர்கள். அதுலயும் அந்த திருமண உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த கணவன் மனைவி உறவுன்றது எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காத ஒரு உறவு முறையாக தான் இருக்கும். எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் ஒருத்தருக்கு பேசிக்கிறது அந்த 4 செவத்துலதான் இருக்குமே ஒழிய ஒரு பொது இடம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஒருத்தருக்கு விட்டு கொடுக்காம அந்த அளவுக்கு ஒரு பாசமிகு ஒரு தம்பதிகளாக விளங்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகள் தான். அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி என்பர்கள் ஒரு நெருப்பாக ஒரு குற்றம் செய்தாங்க அப்படின்னா, தன்னை சார்ந்தவர்கள் ஏதாவது தவறு செய்யறாங்க அப்படின்னா அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடிய அளவிற்கு போராடக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். இவர்களினுடைய ராசியிலேயே சூரியனும் செவ்வாயும் இந்த மாதத்துல செயல்பட போது இந்த கோபமும் விவேகமான ஒரு குணமும் இன்னும் ஒரு 2 மடங்காக ஒரு 10 மடங்காக செயல்படுவதற்கு உண்டான ஒரு தருணம். ராசியின் மீது சூரியனும் செவ்வாயும் போகும்போது பாத்தீங்கன்னா அதீதமான ஒரு வேகம் அப்படின்றது இருக்கும். அந்த வேகத்தை யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த முழுமையான வேகத்துல இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால குருவினுடைய ஆசீர்வாதம் அப்படின்றது முழுமையாக இருக்கிறதுனால உங்களுடைய வேகத்துல நிதானம் தவற மாட்டீங்க. ஒரு முழு முயற்சியோட சில விஷயங்களை செய்து முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். உங்களுடைய வேலையில அலுவலகத்துல நிறைய உயர்ந்த பதவிகள் அப்படின்றது உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. இது நாள் வரைக்கும் கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக ஒரு ப்ரமோஷன், ஒரு பதவி உயர்வு, ஒரு வருமான உயர்வு எதையுமே எதிர்பாராமல் உங்களுடைய உழைப்பை மட்டுமே போட்ட இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு அளப்பரிய ஒரு மாதமாகவும் உங்களுடைய வேலையில ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைப்பதற்கு உண்டான ஒரு தருணம். இதே அலுவலகத்துல உங்களை 4 பேருக்கு முன்னாடி நின்று அவமானப்படுத்தி இருப்பாங்க. அந்த தருணத்தை எல்லாத்தையுமே தாங்கி கொண்டு, அதுதான் சொன்னேனே, நீங்க உங்களுடைய விஷயத்தை நிரூபிக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு முயற்சிகளையும் எடுக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். அந்த அந்தஸ்து வந்தாலும் கூட உங்களுடைய கடினமான ஒரு உழைப்பு அப்படின்றது உங்களுடைய வேலையில போடக்கூடிய ஒரு தருணம். அடுத்த தொழில் ரீதியாக பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த ஒரு 50 நாட்கள்ல சில இழப்புகள் இருந்தாலும் கூட இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அந்த இழப்புகளை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போது. ராசியின்படி உங்களுடைய 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய பாதிப்பும் இந்த காலகட்டம் மிகவும் குறைவதற்குண்டான ஒரு நேரம். இந்த சூரியனும் செவ்வாயும் அந்த 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால, செவ்வாயினுடைய பார்வை அந்த இடத்துல விழறதுனால அந்த வேகத்துக்கு ஒரு ஈடு இணை கொடுக்க முடியாத ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் தொழில்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்குன்னு சில வாய்ப்புகள் வரும். மீடியா சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேம் ஃபேம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். முக்கியமா அரசாங்கத்துல இருக்கக்கூடியவர்கள், ஒரு அரசு அதிகாரியாக இருக்கிறாங்க, ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். அரசியல்வாதியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன உறுப்பினர் பதவியிலிருந்து மிகப்பெரிய ஒரு
உயர்ந்த பதவியை அடைவதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. ஒரு உறுப்பினரா இருக்கிறவங்க மாவட்ட செயலாளரா ஆகிறதுக்கும் மாவட்டம் சம்பந்தப்பட்ட சில பொறுப்புகளை எடுத்துப்பதற்கும் உண்டான ஒரு தருணமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு வருடமாக உழைத்த உழைப்பு, எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி உங்களால உழைப்பு மட்டும்தான் போட முடியும் அப்படின்ற மாதிரியான அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் இந்த டிசம்பர் மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நெருப்பு ராசியான இந்த தனு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்கள் தன் வாழ்நாள்ல அனுபவிக்காத விஷயங்களே கிடையாது. அது நல்ல விஷயங்களை தவிர்த்து ஒரு கெட்ட விஷயங்கள் அப்படின்றது மிக அதிக அளவுல இவர்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் போட்டோம். இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு கெடுதலான பலன்கள் எத்தனை சதவீதம் அனுபவிச்சிருக்கிறாங்க, ஒரு நன்மையான பலன்கள் எத்தனை சதவீதம் அனுபவிச்சிருக்கிறாங்க நம்ம பெர்சன்டேஜ் போடும்போது, இந்த மூலம் நட்சத்திர அன்பர்கள் கெடுதலான பலன்கள் பாத்தீங்கன்னா 75% அனுபவித்திருப்பார்கள். நன்மையான பலன்கள் வெறும் 25% தான். அந்த 25%லயுமே மிக பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை நடத்துபவர்கள் இந்த மூலம் நட்சத்திர அன்பர்கள். ஏன் அதனால அவங்களால மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் வாழ முடியுது அப்படின்னு கேட்டோம்னா, அந்த நேர்மையான குணம், நேர்மையான ஒரு மனப்பாங்கு, இது எல்லாமே இவர்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறாங்க. இந்த மூலம் நட்சத்திர அன்பர்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள்ல மிகப்பெரிய ஒரு அமைப்புகள் இருக்கு. இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 மாத காலமாக வேலை கிடைக்காம ரொம்ப மனதளவுல ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. ஆனாலும் பெற்றோர்கள் முன்னாடி எனக்கெல்லாம் வேலை கிடைச்சிடும், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீங்க சந்தோஷமா இருங்க, உங்களை பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆறுதல் வார்த்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த 25% ஒரு சந்தோஷத்தை வைத்து வாழக்கூடிய இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படின்றது மிக அதீதமாக ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்களும் வருமானம் ரீதியான சில உயர்வுகளும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். எங்கேயாவது கடன் கொடுத்து வச்சிருக்கிறீங்க, யாருக்கிட்டையாவது கைமாதா கொடுத்துருக்கிறீங்க அப்படின்ற கூடிய ஒரு பணம்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு 2 வருடத்திற்கு முன்னாடி கொடுத்த பணம் கூட இப்ப வர்றதுக்கு உண்டான ஒரு நேரத்தை தான் இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்கள் அனுபவிக்க போறாங்க. இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு இருக்க வேண்டிய சில விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வேலை ரீதியான முன்னேற்றங்கள், சில பேர் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஒர்க் எல்லாம் எடுத்து செய்வீங்க. அந்த கான்ட்ராக்ட் ஒர்க்ல மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு தருணம். குடும்பம் ரீதியான சில விஷயங்கள்ல அனுசரணையோடு ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மையோடு போகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த காலகட்டம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொழில் ரீதியான முன்னேற்றங்களும் குடும்ப உறவுகள்ல நல்ல மாற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல இருக்கக்கூடிய வெளிநாட்டு நபர்கள் அதற்குண்டான முயற்சிகளை செய்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த நெருப்பு ராசியான இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதம் கோச்சார நிலவரப்படி வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வழிபாடு பண்றது நல்லது. அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு நீங்க பௌர்ணமிக்கு தான் போகணும் கிடையாது. உங்களுக்கு என்னைக்கு ஒரு அவைலபிலிட்டியான ஒரு தினம் கிடைக்குதோ அந்த டயத்துல போங்க. கூட்டமாக இருக்கக்கூடிய தினத்துல போகவே போகாதீங்க. போனீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனை அங்க தவறாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால நீங்க போகக்கூடிய ஒரு தினம் உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய ஒரு தினமாக இருக்கணும். அதனால சந்திராஷ்டமம் இல்லாத ஒரு தினத்திலையும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு தினத்திலையும் போய் அங்க போய் ஒரு 4 அல்லது 5 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. இந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்போதுமே தீப வழிபாடு அப்படின்றது பண்றது நல்லது. வீட்டுல அப்படி போக முடியாத பட்சத்துல வீட்டுல ஜோதி வழிபாடு, தீப வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை டிசம்பர் மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.